ஆர்ச் வந்து நான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து பெண்டிங் மொமெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பெண்டிங் மொமெண்ட் நான் சொன்னால் ஆர்டினரி ஒரு பீமாக இருந்தால் ஒரு பெண்டிங் மொமெண்ட் வந்திருக்கும். அது வந்து சாகிங் ஒரு பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட், யூ கால் இட் அஸ் பீம் மொமெண்ட். ஸோ இங்கே உங்களுக்கு ஆர்ச்சோட பெண்டிங் மொமெண்ட் வேணும் அப்படின்னா, ஸோ சப்போஸ் பை ஆர்ச்சிங் ஆக்ஷன் உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் ஆர்ச் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு டேக் அந்த பீமோட ஆர்ச், அதாவது அந்த ஆர்ச்சிங் எஃபெக்ட் இல்லாமல் ஈக்குவலண்ட் பீம் நான் வரைஞ்சா அதோட பெண்டிங் மொமெண்ட் இஸ் த பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் த ஆர்ச் மைனஸ் தி த்ரஸ்ட் மொமெண்ட், தட் இஸ் ஹெச் இன்டூ ஒய். ஸோ ஹெச் இன்டூ ஒய் இஸ் த த்ரஸ்ட் மொமெண்ட். இதுதான் நான் சொன்னேன், இந்த த்ரஸ்ட் மொமெண்ட் ஹொரிசான்டல் த்ரஸ்ட் மொமெண்ட்னு ஒன்று வரும், விச் இஸ் ஆக்சுவலி ஹாகிங் நெகட்டிவ்ங்கிறனால finally you will get this as a negative moment. So ஒரு பீமில் ஒரு பாசிட்டிவ் sagging moment இருக்கும் minus the hogging moment that is caused due to the horizontal thrust force. அது எதனால வருது? ஆர்ச்சிங் எஃபெக்ட்னால வருது. ஸோ ஃபைனல் மொமெண்ட் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். அதுதான் மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்ச்சிங் எஃபெக்ட். ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு ஆர்ச் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவலண்ட் பீமோட மொமெண்ட் எடுத்துகிட்டு மைனஸ் ஹெச் இன்டூ ஒய், வேறு ஹெச் இது ஹொரிசான்டல் ஃபோர்ஸ். இந்த ஹொரிசான்டல் ஃபோர்ஸ் உங்களுக்கு வரும். இந்த ஹொரிசான்டல் ஃபோர்ஸ் இன்டூ தான் அந்த க்ரவுன் டிஸ்டன்ஸ் இல்லை அந்த ரைஸ் டிஸ்டன்ஸ் தான் வந்து ஹெச் இன்டூ ஒய்ன்னு சொல்கிறது. ஸோ சென்டரில் எடுத்தால் அது மொத்தமாக வந்து அந்த ஆர் வந்துடும், ரைஸ் வந்துடும். இஃப் சம்வேர் எல்ஸ் யூ ஆர் டேக்கிங் somewhere else. ஸோ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் அது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இஸ் ஒய். ஸோ எந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வேணுமோ மொமெண்ட், ஸோ the force horizontal force into that perpendicular distance you can take. So general formula is moment of the beam minus h into y, where h into y gives you as hogging moment which is caused due to horizontal thrust force. Okay, ஸோ இதிலிருந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ மெயின்லி 2 hinge and 3 hingeலேருந்து டிஃப்ரென்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் 2 hinge 3 hingeலேருந்து அதிகமாக கம்பேரிட்டிவ்லி கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அதில் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி இதில் பார்த்தீங்கன்னா 2 hingeல வந்து டிகிரி 1ல் இன்டிட்டர்மினசி இருக்கும், இங்கே இட் இஸ் டிட்டர்மினேட். அதே மாதிரி டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் எதில் வரும் அப்படின்னா 2 hingeல தான் வரும். இப்போ 2 எண்டில் மட்டும்தான் ஹிஞ்ச் இருக்குது. த்ரூ அவுட் அந்த ஸ்பேனில் அந்த ஆர்ச்சிங் எஃபெக்டோட ஸ்பேனில் வந்து இன்டர்னலி ஒரு ஹிஞ்ச் ப்ரொவைட் பண்ணல. பட் 3 hingeல அந்த மாதிரி இன்டர்னல் ஹிஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறதுனால இட் ஹேஸ் ஃப்ரீடம் டு எக்ஸ்பேண்ட் அண்ட் கான்ட்ராக்ட் டியூ டு தி கிளைமேட்டிக் சேஞ்சஸ். அதனால 3 hingeல நோ ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் டியூ டு டெம்பரேச்சர் வேரியேஷன் வரும். இங்கே வந்து டியூ டு டெம்பரேச்சர் ஷுவர்லி இந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் பேஸ்ட் அப்பான் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் இட் வில் வேரி அப்பான் தி மெட்டீரியல். ஸோ இங்கே கண்டிப்பாக டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வில் டெவலப். Another major difference is how efficient it is. So since you are giving இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன்லாம் வரும்போது எஃபிஷியன்சி ஆர் தி ஸ்ட்ரென்த் மெட்டீரியல் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின் எடுக்கும்போது ஹியர் இட் இஸ் லெஸ். ஸோ 3 hinge வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிகாஸ் யூ ஆர் கெட்டிங் அன் அடிஷ்னல் இக்குவேஷன் டு சால்வ், எல்லாமே சால்வ் பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட்டாக. ஓகே, ஸோ இங்கே வந்து அது முடியாது. இங்கே you have to solve it by another methods. Indeterminate structures வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு மெத்தட் யூஸ் பண்ணி you have to analyze. But here it is more stable, more வந்து efficient because அந்த internal freedom இங்கே கொடுத்த மாதிரி கொடுக்கல. ஓகே, இன்னொன்று வந்து சிங்கிங் ஆஃப் சப்போர்ட். சிங்கிங் ஆஃப் சப்போர்ட்னா மீனிங் என்ன? செட்டில்மெண்ட் ஆஃப் சப்போர்ட். இப்போ 2 சப்போர்ட் இருக்கும், 2 அபெட்மெண்ட் சப்போர்ட் இருக்கும் ஒரு ஆர்ச்சுக்கு. அதில் டிஃப்ரென்ஷியல் செட்டில்மெண்ட் ஒரு சைடு மட்டும் வந்து செட்டில் ஆகுது. ஸோ டிஃப்ரென்ஷியல் செட்டில்மெண்ட் நடக்கும்போது என்னாவும் கண்டிப்பாக இந்த ஆர்ச் வந்து ஃபெயில் ஆகும். ஸோ இங்கே வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இஸ் டியூ டு சிங்கிங். ஸோ ஏதாவது ஒரு சப்போர்ட்டு சிங்க் ஆகுது, இட் இஸ் கம்மிங் டவுன், அந்த மாதிரி செட்டில் ஆகுது அப்படின்னு வந்ததுன்னா ஹியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வில் டெவலப் பிகாஸ் இது 2 hinge தான் உள்ள ஒரு இன்டர்னல் அடிஷ்னலாக இல்லை. இங்கே வந்து ஸ்ட்ரெஸ்ஸே டெவலப் ஆகாது பிகாஸ் இன்டர்னல் ஃப்ரீடம் அதுக்குள்ளே கொடுக்குறோம். இன்டர்னல் ஹிஞ்ச் கொடுக்குறதுனால இன்டர்னல் ஃப்ளெக்சிபிலிட்டி டு மூவ் நாம ப்ரொவைட் பண்ணுறோம். அதனால ஹியர் நோ ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ கம்பேரிட்டிவ்லி விச் இஸ் பெட்டர் அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்ட்ரக்சரல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா இட் இஸ் 2 hinged arch. Even though it is difficult to analyze comparatively, but that is better. So next we will see the most important points of arches. So most frequently asked questions இருந்து you can see. Okay, so இதில் பார்த்தீங்கன்னா எதனால வந்து ஆர்ச்சிங் எஃபெக்ட் வருது? ஆர்ச்சிங் எஃபெக்ட் கொடுத்ததுனால what will happen for longer spans will get lesser moment. எதனால? Because of the hogging moment. So mainly it is due to the horizontal thrust moment which is hogging. அது எதனால? நெகட்டிவ் மொமெண்ட் வரனால ஹாகிங் மொமெண்ட்டாக இருக்கும். அதுவும் டென்ஷன் அட் த டாப் வரும் நெகட்டிவ்.
நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் வருது. ஸோ இஃப் இட் இஸ் பெண்டிங், டென்ஷன் மேலே வரும், அந்த ஹான்ச் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் வருது. ஸோ மேலே டென்ஷன், கீழே வந்து கம்ப்ரெஷன் மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஆர்ச்சிங் எஃபெக்ட் கொடுக்கறதுனால பெண்டிங் மொமெண்ட் கம்மி. அண்ட் ஃபார் லாங்கர் ஸ்பேன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். ஓகே, கம்பேர்ட் டு பீம். ஸோ வாட் இஸ் ஹாங்கிங் மொமெண்ட்னா யூ கால் இட் ஆஸ் ஹொரிசான்டல் த்ரஸ்ட் மொமெண்ட் ஆர் ஹெச் மொமெண்ட் சொல்லலாம். பீம் மொமெண்ட்னா அது வந்து ஈக்குவலண்ட்டாக அந்த ஆர்ச்சிங் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஹொரிசான்டலாக யூ கால் இட் ஆஸ் பீம். அந்த பீம் மொமெண்ட் எடுத்துகிட்டு -h/y தான் நீங்கள் பண்ணணும். ஸோ அந்த பீம் மொமெண்ட் வில் பி சாகிங் பாசிட்டிவ். ஸோ ஹாங்கிங் அப்படின்னா இட் இஸ் நெகட்டிவ் அண்ட் சாகிங் அப்படின்னா இட் இஸ் பாசிட்டிவ். ஸோ ஹியர் இட் இஸ் அ பாசிட்டிவ், ஹியர் இட் இஸ் நெகட்டிவ் moment. Okay, so as a whole பண்ணும்போது தான் you will get the bending moment of an arch. அதே மாதிரி another important இருக்கிறதுனா when an arch is loaded externally, நீங்கள் ஒரு லோடு கொடுக்கும்போது எந்த மாதிரி forces will you have to calculate for analysis அப்படின்னு பார்த்தீங்கன்னா you will get bending moment, you will get shear force and also you will get normal thrust. So ordinary ஒரு beam ஹொரிசான்டலாக இருக்கிற பீமுக்கு பெண்டிங் மொமெண்ட் shear force தான் வரும். ஆனால் இந்த ஆர்ச்சிங் எஃபெக்ட்னால additionally you will get it as a normal thrust. So generally ஆர்ச்சுக்கு வந்து பெண்டிங் மொமெண்ட், shear force and normal thrust கூட வரும். So this is the additional thing you have to consider in case of arches. அதே மாதிரி லீனியர் ஆர்ச்னுலேருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ வாட் இஸ் அ லீனியர் ஆர்ச் அப்படின்னு கேட்டால் ஆர் தியரிட்டிக்கல் ஆர்ச் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் நத்திங் பட் an arch which is having zero shear force and zero bending moment. So among the three, இந்த மூணுலேயும் bending moment shear force மட்டும் zero, only one மட்டும் வரும், that is normal thrust. So which is having only normal thrust. So in the case எப்போ வரும்? When you get a linear arch. So when you can get a theoretical arch அப்படின்னு கேட்டால் இந்த 4 constraints are very important. That is, the arch should be parabolic. Circular arch are there, different shapes are there, elliptical, circular, மாதிரி கொஞ்சம் ரொம்ப triangular shape. ஓகே, அந்த மாதிரி நிறைய available shapes are there. இப்போ பேரபாலிக்காக இருந்தால் மட்டும்தான் you will get an arch or linear arch where bending moment and shear force equal to 0. Other constraints are arch, both the arch level, இப்போ நான் 2 springing points சொன்னேன், should be at the same level. இப்போ இந்த AB 2 பாயிண்ட் இருக்குது, இந்த A இது B. ஸோ இங்கே நான் சப்போர்ட் கொடுக்குறேன், இங்கேயும் நான் சப்போர்ட் கொடுக்குறேன். ஸோ திஸ் 2 points are at the same level. You can draw the springing line. ஆனால் suppose I am drawing another arch like this. ஸோ இங்கே வந்து இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட். ஸோ போத் ஆர் நாட் அட் தி சேம் லெவல். ஸோ அந்த மாதிரி போத் த சப்போர்ட்ஸ் ஆர் நாட் அட் தி சேம் லெவலாக இருந்தால் திஸ் வில் நாட் கம். Okay, so the support should be, or springing point should be at the same level. Third one is it should be 3-hinged or 2-hinged arch, not fixed arch. It can be either 2-hinged or 3-hinged. And last is the load should be UDL throughout the span. So இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். 2-hinge or 3-hinge இருக்கலாம். Either it can be 3-hinge or 2-hinge and loaded with UDL throughout இருக்கணும். அப்படி இருந்தால் தான் you can get a linear arch. Okay, so these are very very important points in arches. So கொஞ்சம் ரொம்ப ரொம்ப frequent-ஆக கேட்ட question வச்சு we have seen a short class. Okay, now we'll see some previous year questions. Okay, இதை வச்சு try to answer the previous year questions. நீங்கள் பார்த்தீங்கன்னா the question is a 3-hinged arch is இந்த மாதிரி structure. So 3-hinge நம்ம பார்த்துட்டோம். 3-hingeனா 3 hinge இருக்கும். ஸோ 3 hinge எங்கே வரலாம்? ஒன்று வந்து கண்டிப்பாக both should be at the supports and one internally provided. ஸோ A, B, C அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் இருக்கிற நம்பர்ஸ் நம்ம மைண்டில் படித்து வச்சா it will be easy. ஸோ 3-hinged arch நம்ம வந்து முன்னாடி இந்த ஸ்ட்ரக்சரல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் indeterminacy ஃபார்முலா வச்சு R-R we are calculated. Try to memorize it. Here 3-hinged arch is basically statically determinate because SI value you will be getting it as 0. R minus R, 4 minus 4, 0 னு வரும். அதனால it is statically determinate. Okay, so it is statically determinate structure. அடுத்தது வந்து in arches and lintels. ஸோ ஆர்ச்சில் இருக்கட்டும் இல்லை லிண்டல்னால் இப்போ வந்து ஓப்பனிங்ஸ்க்கு மேலே கொடுக்குறது லிண்டல் சப்போர்ட். ஸோ அந்த லிண்டல் சாஃப்ட் இஸ்
What is the term called soffit? Soffit na enna? So previously we have seen in the diagram we have seen here soffit அப்படினா எங்க இருக்கும்? அது introdosோட இன்னொரு நேம். Introdos is inner surface of the arch. So inner surface of the arch is called introdos. Introdosோட இன்னொரு term தான் வந்து another terminology is soffit. So it is under surface of the arch. Okay. So next question is, what is the difference between a 3-hinged arch and a 2-hinge arch? Major difference நம்ம பார்த்துட்டோம். ஒரு 4 points பார்த்துட்டோம். ரெண்டுக்கும் என்ன difference இருக்கு? So அந்த மாதிரி difference எது பார்த்தீங்கன்னா, first one, a 3-hinged arch has 2 support points. ரெண்டு support point இருக்கு. And 3-hinged arch and 3 hinges. மொத்தமா ரெண்டு support points and மொத்தம் 3 hinge இருக்கு. அடுத்து வந்து why a 2-hinged arch has 2 supports and 2 hinges. ரெண்டு சப்போர்ட் இருக்கு, ரெண்டு ஹிஞ்ச் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு சப்போர்ட் இருக்கு, 3 ஹிஞ்ச் இருக்கு. ஸோ அந்த சப்போர்ட்டே தான் அந்த ஹிஞ்ச். ஓகே, இட் இஸ் ரெண்டு சப்போர்ட் கொடுக்குறோம். ஹவு யூ ஆர் கிவிங் தட் சப்போர்ட்? வித் த ஹெல்ப் ஆஃப் அ ஹிஞ்ச். ஓகே, ஸோ தட் இஸ் கரெக்ட். ஸோ 3-hinge ஆர்ச், அதில் வந்து மொத்தமாக 3 ஹிஞ்ச் இருக்குது, ரெண்டு சப்போர்ட். மூணுமே சப்போர்ட் கிடையாது. ஓகே, 1 hinge you are providing internally. ஸோ மொத்தமாக ஹிஞ்ச் கணக்கில் 3, ரெண்டு தான் சப்போர்ட்டு. 2 hingeல அந்த ரெண்டு சப்போர்ட் தான், ரெண்டு ஹிஞ்ச் ரெண்டு சப்போர்ட். மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் 3-hinge arch has 2 support points and 3 hinges. Correct? And while 2-hinge arch has 3 support points and 2 hinges. அது தப்பு. So here the B is wrong, only A is correct. Correct. So A is correct, the B தப்பு. அதே மாதிரி there is no difference between 3-hinge arch. Difference இல்லை அப்படின்னு சொல்லுது. And the last one is a 3-hinge arch has 3 support points. 3 support இல்லையே அதுக்கு, ரெண்டு சப்போர்ட் தான், ஒன்று இன்டர்னலி ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் இஸ் A. 3-hinge ஆர்ச்சுக்கு ரெண்டு சப்போர்ட், அந்த மொத்தமாக 3 ஹிஞ்ச் வரும். 2 hingeல 2 hingesல அதே தான் 2 supports. Okay. Now going to the next question. Match the following. ஸோ இதில் இருக்கும் மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபிக்ஸ்ட் ஆர்ச் அதோட இன்டிட்டர்மினேசி தான் இந்த பக்கம் கேட்டிருக்கு. ஸோ இன்டிட்டர்மினசி, அதில் இன்டிட்டர்மினேட்டாக இருக்கா டிட்டர்மினேட்டாக இருக்கா அது தெரியணும். ஸோ ஃபிக்ஸ்ட் ஆர்ச் நம்ம என்ன பார்த்தோம்? இட் இஸ் இன்டிட்டர்மினேட். What was the value of SI? It was static intensity 3. So degree 3 அப்படின்னு பார்த்தா ஃபிக்ஸ்ட். You can write Aக்கு வந்து it is indeterminate to degree 3. So it is 2. அடுத்து வந்து B, that is 3-hinged arch. 3-hinged arch 3 ஆர்ச் இருக்குது, 4 - 4 அப்படின்னு it is SI value 0. So it is determinate, மூணாவது. அடுத்து 2-hinged arch. 2-hinged arch எப்படி? அதுவும் வந்து indeterminate தான், by degree 1. ஸோ by first degree. ஸோ C is 1. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இல்லை தப்பு, செகண்ட் ஒன்னும் தப்பு, தேர்ட் ஒன் இஸ் கரெக்ட். So third is the correct answer. Yeah. So indeterminacy is very, very important. So option 3. Now moving to the next question. The bending moment in an arch throughout the span will be 0. Bending moment throughout 0-ஆ இருக்கணும். If in the condition that. So bending moment, shear force ரெண்டுமே வந்து 0-ஆ இருந்தால் we call it as theoretical arch or linear archன்னு சொன்னேன். ஸோ அதில் ஒரு 4 constraint இருக்கும். What were they? ஒன்று வந்து parabolic-ஆக இருக்கணும், அந்த both the support should be at the same level, loading வந்து UDL-ஆக இருக்கணும், 2-hinge or 3-hinge-ஆக இருக்கணும். ஸோ இதில் என்ன ஆப்ஷன் வரலாம்? Let's see the first one. The arch is parabolic and carries UDL throughout the span. So first one correct தான். It is parabolic-ஆக இருக்கணும் plus UDL throughout the span-ஆக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் first one is correct. Okay. ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். அதில் தி ஆர்ச் இஸ் சர்க்குலர். இல்லை, சர்க்குலர் கண்டிப்பாக முடியாது, பேரபாலிக்காக தான் இருக்கணும். ஆர்ச் இஸ் பேரபாலிக் அண்ட் கேரிஸ் யூடிஎல் ஆன் ஹாஃப் த போர்ஷன் ஆஃப் த ஸ்பேன். அப்படி இல்லை, ஃபுல் த்ரூ அவுட் இருக்கணும். அகெயின் நாட் தி கன்ஸ்டன்ட்ஸ், நாட் ஃபாலோயிங் த கன்ஸ்டன்ட்ஸ். நவ் தி ஆர்ச் இஸ் சர்க்குலர் அண்ட் கேரிஸ் யூடிஎல். சர்க்குலராக இருக்குது, அதுவும் தப்பு. Plus carries only the half span, UDL only in the half span. So that is also wrong. So final answer is A. Clear? So you have seen some important topics in the chapter arches. Okay, we'll see in the next video. Thank you.